அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சுஃபியான் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ராபின் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். சார், ஈரான் அமெரிக்கா போர் பதட்டம் மீண்டும் தொடங்கியிருக்கு. ஏற்கனவே முதல் கட்ட போர் முடிவுக்கு வந்திருந்ததை நம்ம பார்க்குறோம். ஈரான் நாங்கள் தான் வெற்றி பெற்றோம்னு சொல்லியிருந்தாங்க. ஹர்முஸ் தடை செஞ்சுருந்தாங்க. 14 அம்ச கோரிக்கையை அமெரிக்கா வச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? மீண்டும் ஒரு போர் பதட்டம் அங்கே இருக்குது சார். நீங்கள் இப்போ கேட்டதில் முக்கியமான பாயிண்ட்டு 2 விஷயம். நீங்கள் கேட்டதில் 14 அம்ச கோரிக்கை என்ன, அது ஒரு முக்கியம். இப்போது நம்ம ஊரில் இப்போ பலர் தேர்தல் காலத்தில் இருக்கோம். ஆனால் இப்போது நமக்கு அதை விட உலக பாலிடிக்ஸ் முக்கியம், நம்ம பாலிடிக்ஸ் முக்கியம் சார். ஹெர்மூஸுங்கிறது ஒரு நீரிணை சார். ஓகே, அந்த ஹெர்மூஸ் நீங்கள் கேட்டிங்களே, அது உங்களுக்கு தெரியும். ஆழமான பகுதி. உலகத்தில் 25% சரக்கு அந்த இடத்துலேயே தான் வருது. அதுக்கு திடீர்னு அவர்களுக்கு தெரியாத பெரிய அணுகுண்டாகவும் ஹெர்மூஸ் தான் இருந்துச்சு. உலகத்தில் எல்லா கப்பல்களும் போகும். 2.5 கோடி பேரலில் சரக்கு டெய்லி போயிட்டுருக்கும். அது ஈரானுடைய கடல் பகுதி தான், பெர்ஷியன் வளைகுடா. ஆனால் அதுக்கு சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், குவைத், கத்தார், துபாய் எல்லா நாடுகளுமே அதில் இணைப்பு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 90% கத்தரிலிருந்து கடல் எரிவாயு அப்படித்தான் சென்றது. சவுதி அரேபியாவுடைய பைப் லைன் அங்கே தான் போகுது. ஆழமான கேபிள் எல்லாமே அப்படி தான் போகுது. இப்போ என்ன பண்ணாங்க, அமெரிக்கா அத்துமீறி தாக்குதலை நடத்தினாங்க. முதல்ல இஸ்ரேலோட 12 நாள் போரில் கடுமையான அடி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 42 நாள் போரில் கடும் அடி. அமெரிக்கா, இஸ்ரேல் துபாய் எல்லாமே நாசம் பண்ணிட்டான். நாசம் பண்ணி அவர்களுக்கும் பெரிய இழப்பு தான். யாருக்கு? ஈரானுக்கு இழப்பு. மக்களெல்லாம் இறந்தார்கள், எல்லா தலைவரும். ஆனால் அமெரிக்கா சொன்னது நாங்கள் ஜெயிச்சிட்டோம் என்று. எப்படி ஜெயித்தீர்கள்? நாங்கள் ஈரானுடைய கப்பலை அழித்தோம், ஈரானுடைய வான்படைகளை அழித்தோம், ஈரானுடைய தரைப்படைகளை அழித்தோம், ஈரானுடைய பலிஸ்டிக்ஸ் தொழில்நுட்பத்தை ஏவுகணை அழித்தோம், ஏவுகணை தளங்களை அழித்தோம் என்று அவர்கள் இஷ்டத்துக்கு பேசி கொண்டு வந்தார்கள். ஆனால் பேசி கொண்டிருக்கிற போதே அவங்க தாக்கி கொண்டே தான் இருந்தார்கள். யார்? ஈரான் சொன்னார்கள், உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். ஏனென்று சொன்னால் அமெரிக்கா போடுகிற பங்கர் பஸ்டர் குண்டுகள் 200 மீட்டர் மட்டும்தான் போகும். ஆனால் இவர்கள் கீழே 700-1000 அடிக்கு கீழே இருக்கிறார்கள். அங்கே ஒரு பெரிய நகரத்தை அமைச்சிருக்கிறார்கள் வடகொரியாவுடைய சப்போர்ட்டில். ஓகே, அதுக்குள்ளே ஏராளமாக இருக்காங்க. உள்ளே இருந்து தான் ஏவுறாங்க. மலை அந்த காலத்தில் திறந்து விடு சீசன் அலிபாபா 48 அண்டாக்கா கசம் அபூகா ஹுக்கும், திறந்து விட்டு சீசைன்னு சொன்ன மாதிரி திறந்து விட்டவுடனே உள்ளே இருந்து அப்படி அடிச்சு தள்ளுறான். அமெரிக்கா சேட்டலைட் பிக்சர்கள் எல்லாமே ஹேஸ் பின் ஃபெயில்டு. திஸ் கேனாட் பி மெஷர், ஃபைண்ட் அவுட் எக்ஸாக்ட்லி. முடியல. என்னடா பார்த்தா கடைசியில் அமெரிக்கா தற்காலிகமாக போர் நிறுத்தம் செஞ்சான். அதுக்கு பேர் எபிக் ஃபியூரி. என்ன பேர்? எபிக் ஃபியூரி. இது 42 நாள் 30 நாள். உடனே அமெரிக்காவில் ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. 60 நாட்கள் ஆகிட்டுன்னா அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் அவர் இஷ்டத்துக்கு போர் செய்ய முடியாது. அவர் காங்கிரஸில் பெர்மிஷன் வேணும். காங்கிரஸ் கிராண்ட் கொடுத்தா மட்டும்தான் இவங்க போர் செய்ய முடியும். இதுக்கிடையில் அமெரிக்க அதிபருக்கு ஈரான் சொல்லிவிட்டு, நாங்கள் உன் கோரிக்கைக்கு தலை வணங்கவே மாட்டோம். நாங்கள் அணு ஆயுதம் என்ரீச் பண்ணி வச்சுருக்கோம், 453 கிலோ. இது எங்கள் நாட்டுடைய உரிமை. பலிஸ்டிக்ஸ் எங்கள் நாட்டுடைய உரிமை இப்படி சொல்லி ஹெர்மூஸை என்ன பண்ணி போட்டாங்க. ஹெர்மூஸ் என்பது கடல், அந்த பகுதி ஜலசந்தி. அதில் இனி எந்த கப்பல் போனாலும் எங்களுக்கு 2 மில்லியன் கொடுக்கன்ட்டாங்க. 2 மில்லியன்னா இந்திய மதிப்புக்கு ஒரு 18, 19, 20 கோடிகள் வரும். கப்பலுக்கு 20 கோடி. அமெரிக்காக்காரன் சொன்னான், நானே உலக ராஜா, என்னை மீறி நீ கப்பலுக்கு டேக்ஸ் போடுவியா அப்படின்னு அமெரிக்கா பயங்கர பிரச்சனை பண்ணி போட்டாங்க. உடனே இவங்க சொன்னாங்க, அதெல்லாம் முடியாதப்பா. அமெரிக்கா என்ன பண்ணிச்சு, சீனாவுக்கு கப்பலை ஈரான் அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா சீனாவுடைய பொருளாதாரம் ஈரானுடைய பொருளாதாரத்துக்கும் சீனாவுக்கும் ரொம்ப நெருக்கம். ஏன்னா ஈரானில் வரக்கூடிய இந்த அனைத்து எண்ணெய்களும் சீனாவுக்கு தான் செல்கிறது. 2018 அப்புறம் நமக்கு இந்தியாவுக்கும் வந்தது. இந்தியாவுக்கு வரக்கூடியதில் நமக்கு 11% சப்ளை இருந்துச்சு. இப்போ அதை கெடுத்து போட்டாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு 2 நோக்கம். ஈரானை க்ளோஸ் செஞ்சுட்டா சீனாவே க்ளோஸ் பண்ணிடலாம். சீனா நமக்கு போட்டியாக பெரிய வல்லரசான பொருளாதார வல்லரசு, இராணுவ வல்லரசு. ஆகவே தான் அங்கே வெனிசுலாவில் நிக்கோலஸ் மடூரோவை காலி செஞ்சார்கள். உங்களுக்கு தெரியும், அதில் ஒரு 9 லட்சம் பேரில் வர முடியாமல் போன சூழல். இப்போது எபிக் ஃபியூரியை நிறுத்தினாங்க. முதலாவது சுற்று பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் நடந்தது. அதில் அசீம் முனீர் கலந்து கொண்டார், ஷபாஸ் ஷெரீஃப் கலந்து கொண்டார்.
அதில் எந்த விதமான தீர்வு எடுக்கப்படவில்லை. ரெண்டாவது அதுக்கு சீஸ் ஃபயர் வச்சுருந்தாங்க, இந்த ட்ரூஸ், இந்த சீஸ் ஃபயர் மூலம் ரெண்டாவது ஆரம்பிக்கலாம் என்றால், ரெண்டாவது அவங்க சொன்னாங்க, இந்த கோரிக்கைகளெல்லாம் எங்களுக்கு, நாங்கள் கேட்குற கோரிக்கைகளெல்லாம் நீங்கள் நிறைவேற்றுவதாக எங்களுக்கு ஒரு வாக்குதல் கொடுங்கள், புரோட்டோக்கால் படி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் வந்தாங்க. பக்கர் கலிபா வந்தாங்க, அப்பாஸ் அராக்சி பாகிஸ்தானில் பேசினாங்க, அங்கேருந்து ஜேடி வேன்ஸ் வந்தார், எல்லாமே முறிஞ்சு போச்சு. இப்படி போய் கொண்டிருந்த நாளத்தில் இன்றைக்கு என்ன நடந்துச்சுன்னா, இன்றைக்கு இப்பொழுது நான் உட்கார்ந்துருக்கிற ஒரு 3 நாளைக்குள் அமெரிக்கா ஒரு பெரிய போரை ஆரம்பித்தாங்க. 2 முறை நடந்து தோத்தது, இனி இறுதி போர். அமெரிக்க அதிபர் கொஞ்சம் அப்பப்போ ஒரு மாதிரி அவர் என்ன பேசுகிறான்னு தெரியாது. திடீர்னு நாகரிகத்தை அழைச்சிட்டேன் பாரு, திடீர்னு இனத்தை அழிச்சிட்டேன் பாரு, இப்படிலாம் கண்ணப்பண்ணான்னு பேசக்கூடிய ஆள் அவர். அப்படி இருக்கும்போது திடீர்னு சொன்னார், இப்போ பெரிய ஆயுதங்களோடு நான் வரேன், உன்னுடைய இனத்தையே பூண்டோடு அழிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ உலகம் அதை பெருசாக எடுத்துக்கிடலை, ஏன்னா இவர் பேசுகிறதுல எந்த உண்மையும் இருக்காது, அது உண்மைதான். அதுக்கு பேரை உடனே மாற்றினார். என்ன பேர்? ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் நடந்த போர் நடந்துச்சு, நம்ம பேசியிருக்கோம், அதுக்கு பேர் எபிக் ஃபியூரி. இப்போ நடக்குது பாருங்கள், இதுக்கு பேர் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம், விடுதலைக்கான போர். அதுக்கான அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கு அமெரிக்கா என்ன சொல்லிச்சு, ஒரு 20 கப்பல்கள் அங்கே நிற்கிறது, அதற்கு பாதுகாப்பாக 100 விமானங்கள், 20 கப்பல்கள், டேங்கர்கள் எல்லாவற்றையும் கொண்டு நிறுத்தின மட்டுமில்லை 15,000 இராணுவ வீரர்கள். இப்போ ஈரான் சொன்னது, இப்போ 3வது நீ அடிக்கிறியா அடி, நாங்கள் தயாராக இருக்கிறோம். அமெரிக்கா வந்தது. இப்பொழுது நேற்று முந்தானத்தில் நடந்த கதை இப்போது சொல்கிறேன். ஈரான் சொன்னது, உங்களுக்கு நரக குழியாகவும், அதாவது கபரிஸ்தான் என்று சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால், தமிழிலே சொல்லுனால் சவக்கிடங்காகவும் உங்கள் கப்பல்களே மாறும். ஈரான் சொன்னது. என்னடா அவன் இப்படி சொல்கிறான் ஆண்டு சொன்னால், அமெரிக்கா வந்தது 15,000 போர் வீரர்கள், 20க்கும் மேற்பட்ட கப்பல்கள், இதெல்லாம் வந்து நம்மை நாசம் செய்து விடுவார்கள். இருக்கிற போது அமெரிக்கா என்ன பண்ணது, 2 அமெரிக்க கப்பல்களை அடித்தார்கள், ஒரு கொரிய கப்பலை தீரடித்தார்கள் ஈரான். அமெரிக்கா சொன்னது, நாங்கள் 3 சின்ன கப்பல்கள், இவர்கள்ட்ட பெரிய கப்பல்கள், அவர்கள்ட்ட பெரிய கப்பல்கள், அவர்கிட்ட ஸ்பீட் போட் இருக்குது, அதில் மிசைல்ஸ் தொழில்நுட்பங்கள் இருக்கிறது, லேசரா எல்லாமே வச்சுருக்காங்க. அது எப்படி அவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்னா, கடலுக்கு பக்கத்தில் பெரிய பெரிய மலைகள் இருக்குது, அதுக்கு கீழே ஏராளமான 100 கணக்கில் வைத்திருக்கிறார்கள். அவர்கள்ட்ட ட்ரோன்கள் இருக்கிறது, ஆன்டிஷிப் மிசைல்ஸ் இருக்கிறது, பலிஸ்டிக்ஸ் தொழில்நுட்பம் எல்லாமே இருக்கிறது. அமெரிக்காவிடத்தில் பயங்கரமான ஆயுதங்கள் உண்டு, உங்களுக்கு தெரியாத ஒன்றுமில்லை. அப்போ இவர்கள் சொன்னார்கள், கண்ணி வெடிகளை நாங்கள் புதைத்து வைத்திருக்கிறோம், நீங்கள் வந்தால் ஒன்று கூட மிஞ்சாது. அமெரிக்கா போருக்கு வந்தது. நேற்று முந்தான ஒரு சம்பவம் நேற்று ராத்திரி நடந்தது. அமெரிக்காவினுடைய வந்து 2 விமானங்கள், அந்த விமானங்கள் ஒன்று K-46A, இன்னொன்று K-135, இந்த 2 விமானங்களும் காணாமல் மறைந்து போய்விட்டது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இது எங்கே காணாமல் போனது என்று யாருக்கும் தெரியாது, ஆனால் இந்த விமானங்கள் காணாமல் போய்விட்டது. காணாமல் போனதற்கு உலகத்தில் செய்தி வந்திருக்கிறது. அமெரிக்காவுக்கு தெரியாமல் நவீன தொழில்நுட்பத்தில் அமெரிக்காவுடைய KC-135, நாட் KC-46A ஒன்று, KC-46A, இன்னொன்று KC-135. இது அங்கே வல்லமையான விமானம். இந்த 2ஐயும் காணாமாக்கிட்டாங்க. அப்புறம் கப்பல்களே அடிச்சிட்டாங்க. கொரியா கப்பல்கள், கொரியாக்காரன் நான் அவங்க கூட வரேன்னு பார்த்தா அவனே அடிச்சிட்டாங்க. அமெரிக்கா பார்த்தார்கள், ஏதோ அமெரிக்கர்களுக்கு அங்கே நம்ம வெற்றி பெற மாட்டோம்னு சொல்லுது, இருக்கிற உயிரும் போயிடும். டக்குன்னு டொனால்ட் ட்ரம்ப் நேற்று அறிவிச்சார், ஃப்ரீ, எல்லாம் திரும்பி போங்கன்ட்டார். எல்லாம் திரும்பிட்டாங்க. அமெரிக்க அதிபர் தற்காலிக போர் நிறுத்தம்ட்டார். எல்லாம் போய் கேட்டாங்க, என்ன மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப், மிஸ்டர் பிரசிடென்ட், எதுக்கு நிறுத்துனீங்க? இல்லை, அடுத்து சமாதான தீர்வுக்கு அவங்க ஓகே சொல்கிற மாதிரி இருக்குது, பாகிஸ்தான் கூட பேச்சுக்கு ரொம்ப கேலியாக போச்சு, அதனால் நாங்கள் நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஈரான் அறிவித்தார்கள், நாங்கள் போரை நிறுத்தவில்லை, அவர்கள் தோல்வி அடைந்தார்கள், நாங்கள் தான் வெற்றி பெற்றோம் அப்படின்னு ஈரான் நேற்று அறிவிச்சிட்டாங்க. அமெரிக்கா இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் தற்காலிகமாக சீஸ் ஃபயர் அப்படின்னு அறிவித்தாங்க. தற்காலிக போர் நிறுத்தம். எதற்காக? இல்லை, நாங்கள் 14 அம்ச கோரிக்கைகளை கொடுத்தோம் பாகிஸ்தான்கிட்ட, பாகிஸ்தான் ஹேண்ட் ஓவர் டு ஈரான், ஈரான் அதை எங்களுக்கு பாசிட்டிவாக செய்தி சொல்லிட்டாங்க. என்ன அமெரிக்க அதிபர் அவரே இந்த மாங்கி பாத்தில் நம்ம மோடி பேசுகிற மாதிரி ஒரு முனையாக அறிவிச்சார். உடனே ஈரான் தரப்பில் சொன்னாங்க,
நாங்கள் அதை லெட்டஸ் டிஸ்கஸ் அபவுட் தட், பட் நாங்கள் வி டிடன்ட் டு கன்சிடர் தட். நாங்கள் பண்ணலாம், ஆனால் இதுவரைக்கும் நாங்கள் பண்ணலை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. யார்? ஈரான். அப்போ எவ்வளோ கேவலம் பாருங்க. அவன் சின்ன நாடு. இப்போது ஆக்சியோஸ் அமெரிக்காவிலேருந்து ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. ஆக்சியோஸ் மேகசின்ஸ் என்ன வெளியாக இருக்குன்னா, அமெரிக்கா மெதுவாக பார்த்தான், இவன் கூட போரிட்டு நமக்கு விளங்காது. நவம்பரில் எலெக்ஷன் வருது. நாட்டில் $2 விற்ற பெட்ரோல் $5 ஆகிட்டு போகுது. அதாவது $2 $5 ஆக போகுது ஒரு கேலன். அப்புறம் இன்ஃப்ளேஷன் டு பி இன்க்ரீஸ், ஷூட்டப், வாங்கும் திறன் குறைகிறது. இப்படி பல பிரச்சனை இருக்குது. இட் ஹேஸ் அ மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் ஆஃப் தி கிரன்ச் சிச்சுவேஷன் இஸ் கோயிங் ஆன் அமங் த பீப்புள். த ஹெக்டிக் டாக் இஸ் கோயிங் ஆன். அவங்களாக தே வுடன்ட் கண்ட்ரோல் ஃபார் எனிவே. எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ அமெரிக்காவுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்கல்ல, அமெரிக்காவுடைய பிராட் கூப்பர், டேவிட் கெய்ன் 2 பேருமே ஆலோசனை பண்ணாங்க. வந்துட்டார்கள், குண்டை போட்டு அழித்து விடுவார்கள் என்றெல்லாம் நேற்று முன்தினம் கடந்த வாரம் பேசப்பட்டது. இன்றைக்கு ஆக்சியோஸ் சொல்லுது இல்லை, தீர்மானம் நிறைவேறுவதற்காக அமெரிக்கா சார்பில் 14 ஒப்பந்தங்கள் கொடுக்கப்பட்டது. அவற்றில் பிரச்சனைக்குரிய ஒன்று அணு ஆயுதங்கள் பிரச்சனை. அதை என்கிட்ட ஒப்படைக்கிறதுன பிரச்சனை. இப்போ அமெரிக்கா சொல்கிறது தற்காலிகமாக ஓய்வு, உங்ககிட்டே வச்சுக்கோ சரக்கை. அமெரிக்கா சொன்னது அவ்வளோ போய் குண்டு போட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டேன்னு சொன்னால் மறுபடியும் எது கேட்குறான், நீ தான் சொன்னால் எல்லாத்தையும் அழிச்சிட்டேன்னு. இப்போ அமெரிக்கா சொல்கிறது இல்லை, தற்காலிகமாக ஓய்வு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, முடக்கப்பட்டிருக்கக்கூடிய பணங்கள் ஒரு 10 லட்சம் கோடி இருக்குது கத்தர் வங்கியில், அதெல்லாம் நான் உனக்கு ரிலீஸ் பண்ணிடுவேன். இப்போ இந்த 2ஐயும் ஏற்றுக்கிடுவாங்க ஈரான். தற்காலிக ஓய்வையும் வாங்கி கொள்வாங்க, முடக்கப்பட்ட பணம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவங்க கஷ்டம் போயிடும். இப்போ 3வது ஒரு பிரச்சனை ஹெர்மூஸில் கலெக்ஷன் பண்ணுறேன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நம்ம பேசிக்கிடலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஆக டிராஃப்ட் வில் எண்டட் ஷார்ட்லி, கண்டிப்பாக அது முடிவுக்கு வரும் என்று ஆக்சியோஸ் அமெரிக்காவிலிருந்து செய்தி வெளியிட்டிருக்கிறது. இப்போ ஈரான் அப்படி மெதப்பில் இருக்குது. சீனா ஃபுல் சப்போர்ட் இருக்காங்க. ரஷ்யாவும் சில ஆயுதங்களை கொடுத்துருக்காங்க. வடகொரியாவும் ஆயுதங்களை கொடுத்துருக்குறாங்க. அமெரிக்கா ஒரு வியட்நாம் போன்று, ஒரு ஈராக் போன்று, ஒரு தலிபான்களை போன்று, ஒரு லிபியாவை போன்று இந்த இடத்திலும் மூக்குடைப்பட்டு நிற்கிறது. இது ரொம்ப முக்கியம். இதுதான். ஓகே சார், இப்போ இதில் இஸ்ரேலோட கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்குது? இப்போ 2வது முறையாக வர்றதுனால இஸ்ரேலோட கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்குது? இஸ்ரேலுடைய கான்ட்ரிபியூஷன் எப்போதுமே ஈரானை அழிக்கிறதா. ஈரானுடைய திட்டம் எப்போதும் இஸ்ரேல் அழிப்பதான். இப்போது சவுதி அரேபியா விட்டுருங்க, அவங்க கொஞ்சம் நடிக்கிறாங்க. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்னு ஒரு நாடு இருக்குது, அங்கே தான் துபாய் இருக்குது. உலகத்தில் இருக்கிற நடிகை குடி பெண்கள் டான்ஸு எல்லாமே அங்கே தானே. ஓகே. ஒரு பெரிய செல்வமானது. அந்த நாட்டை தான் இப்போ குறி வச்சுருக்கான். யார்? ஈரான். அவன் ஒரு முஸ்லீம் நாடு தான், இவன் ஒரு முஸ்லீம் நாடு. இவன் சியாம் முஸ்லீம், அவன் சுன்னா முஸ்லீம். அவன் முழுக்க அமெரிக்காவுடைய ஆள். அவன் தான் இந்த போருக்கு இது பண்ணுறான். இப்போ அவன் என்ன சொல்கிறான், நாங்கள் இந்த போரில் இருக்கும் ஒபேக்னு ஒரு அமைப்பு இருக்குது சார். ஒபேக்னா உங்களுக்கு தெரியும், ஆயில் அண்ட் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன். ஓகே. அது அரப்ஸில் சேர்ந்தது. அதுலேருந்து வெளியேறி யுஏஇ, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், துபாய், கத்தர், ஷார்ஜா, ராஷல் கைமா, இப்படி ஒரு 7 நாடு இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்க, எங்களின் உண்மையான பாதுகாவலன் அமெரிக்காவும் யூதர்களும் தான். ஓகே. யார் சொல்கிறா? யுஏஇ. மோன நீ இப்படியா சொல்கிறா? இஸ்லாத்திற்கு எதிரியாக நாங்கள், முஸ்லீம்களுக்கு எதிரி யூதர்களாகத்தான் இருக்கிறார்கள். தாக்கி கொண்டு போது நீ அவனை எப்படி எங்களின் எதிரி என்று சொல்கிறாய், எங்களின் நண்பன் என்று சொல்கிறாய் சொல்லி நேற்று புஜைராவை அடிச்சிட்டான். நான் அதை சொல்ல மறந்துட்டேன், சாரி. புஜைரா தளம் எங்கே இருக்குது? யுஏஇயில் இருக்குது. அது ஒரு பெரிய துறைமுகம். அது அமெரிக்காவுக்கு ரொம்ப முக்கியம். அங்கே சில பிளானை போட்டிருந்தாங்க. அந்த புஜைராவை அடித்த உடனே தான் அமெரிக்கா முடிவு பண்ணிட்டு, இந்த புஜைராவே அடிச்சிட்டான், இனி நம்ம விட்டால் நம்முடைய அமேசான் கம்பெனி ஆகப்பட்டது இருக்குது, இவனோடு நம்ம மல்லு கட்ட முடியாது, ஒரு டெம்பரவரி சீஸ்ஃபயர்னு அறிவிச்சிட்டாங்க. இஸ்ரேலுக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றம் தான். சேனல் 12 ஒரு செய்தியை நேற்று சொல்லியிருக்கிறது. இஸ்ரேல் டைம்ஸும் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது. இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ், ஐடிஎஃப், இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், அதனுடைய தலைவர், அவர் பேர் இஸ்ராயில் சமீர். வி ஹவ் பின் கண்டினியூஸ்லி மானிட்டர்ட். வி ஆர் கெட்டிங் சம் மெசேஜ் ஃப்ரம் அந்த இதிலேருந்து எங்களுக்கு சில விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது, பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்களை யாராவது தாக்குனா, இஃப் தே மே பி அட்டாக், நாங்கள் ஒரு ஃபோர்ஸபிள் ரிட்டாலியேஷன் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஒரு கடுமையான அடிதல் இருக்கும். இஸ்ரேலில் பொருளாதாரம் நஞ்சு பூச்சி, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்போது இதை பயன்படுத்தி அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஒரு $8, சவுதி அரேபியாவுக்கு, கத்தருக்கு, குவைத்துக்கு எல்லாத்துக்கும் விற்றுட்டாங்க. என்னென்று விற்றாலும் ஈரான் ஒரு பிராந்திய வல்லரசாக மாறிவிட்டது.
இனி ஈரானை எவனும் கையில் வைக்க முடியாது. இப்போ ஈரானுக்கு என்ன லாபம்டா, ஹெர்மூஸில் எப்படியும் கலெக்ஷன் பண்ணுவோம், அது ஒரு லாபம். அப்புறமா முடக்கி போட்டிருக்கக்கூடிய பணங்கள் ரிலீஸ் ஆகுது, அது ஒரு லாபம். அப்புறம் அவன் என்ன விற்கிறான்ல சைனாவிலேருந்து, அது ஒரு லாபம். ஈரானுக்கு இவ்வளோ லாபம் கிடைத்தது காரணம் அவர்கள் இழந்தது ரொம்ப அதிகம். ஓகே, ஒரு தலைவர்கள் 100 பேர் இழந்துட்டாங்க, எந்த அநியாயம் இல்லாமல். அது இழந்தது எப்படின்னா, போர் இருக்குது சார், இந்த சீஸ் ஃபயர் இருக்குது, அதுக்கிட்ட அடிச்சு போட்டான் அமெரிக்கா. நாளை நின்று பேசிக்கலான்னு சொல்லிட்டு நான் வீட்டில் உட்காந்து குண்டை போட்டு அடிச்சுக்கதை. புரியுதா? இதுதான் தப்போம். இதை உலகத்துக்கு யாருக்கும் தெரியல. இன்னைக்கு கூட நம்ம நாட்டில் இன்னைக்கு பெட்ரோல் இதை புக் பண்ணுங்க, வரமாட்டேங்குது. அதில் பாதிக்கப்பட்டு நானும் இருக்கேன், 2 நேரம் இப்போ போயிட்டுருக்கேன். நீங்கள் இந்த ஆளாக நான் அது இல்லாமல் வணிக பெட்ரோல் வேற 800 ரூபா உயர்த்தி கிட்டத்தட்ட 3700 ரூபாய்க்கு விற்கிறேன். இன்னைக்கு எல்லா கடையும் முடியாச்சே. ஒரு காப்பி கடை இருக்கா மெட்ராஸில் பாருங்களேன். இந்த மோடி கவர்மெண்ட் அப்படியே தாஜா பண்ணிகிட்டு இருக்காங்க. வணிக பெட்ரோல் 6000 ரூபா 7000 ரூபா, 1700 இப்போ 900 ரூபா ஏற்றியாச்சு. 1800 ரூபாய்க்கு விற்றது இப்போ 900னா 2800. 2800 ரூபாய்க்கு கிடைக்காது. பிளாக்கில் வாங்கினா 6500 7000 ரூபா. ஒரு காப்பியை 15 ரூபா ஆக்கிட்டான், ஒரு வடையை 15 ரூபா ஆக்கிட்டான். என்ன சொல்கிறீங்க? ஒரு என்னது பேர் என்னது, ஒரு ஏதாவது ஒன்று சின்ன சின்ன இட்லி அது எல்லாமே ஏற்றிட்டாங்க. இப்போ உங்களுக்கு சம்பளம் ஏறுமா? ஏறாது. அப்போ சாதாரணமாக ஒவ்வொரு வீட்டுடைய பட்ஜெட்டும் பாதிக்கப்படுது. 1000 ரூபா பாதிக்கப்படுது, 2000 ரூபா பாதிக்கப்படுது. ரொம்ப வறுமையான சூழ்நிலை உருவாகிடும். பெட்ரோல் இல்லை என்றால் உலகம் இல்லை. ஹெர்மூஸ் ரொம்ப முக்கியம், ஈரான் நமக்கு முக்கியம். அமெரிக்காவினுடைய ஆதிக்கங்கள் இனி கொஞ்சம் மட்டுப்படுத்தப்படுமோ என்று என்ன தோன்றுகிறது. ஈரானுக்கு சப்போர்ட்டாக புட்டினும் ஜி ஜின்பிங்கும் இருக்கிறார். இது தற்போது நிலை. ஓகே சார், போர் சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி சார். நன்றி ராபின் சார்.